ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இதை நாங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவரே நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அனுபவிக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே எப்படியாவது உம்முடைய வருகையிலே ஆண்டவரே நாங்கள் சேர்த்து கொள்ளப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடுகிறார். அதற்கு ஆதாம் பதில் சொல்லுகிறான், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்ட உடனே, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து தோட்டத்தில் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறோம். இதுல நிறைய புதிய பொருள் இருக்கு. எப்படின்னு சொன்னா, கர்த்தர் கேட்கிறார், ஆதாம் அந்த சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார். அதற்கு முன்னால பயம் இல்லை, நேரடியா வந்து பேசினா எல்லாம் செஞ்சான். ஆனா இன்னைக்கு ஏன் பயம் வந்தது? நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்ன உடனே, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? அப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவருக்கே தெரியும், நம்ம தானே புசிக்க வேண்டாம் செஞ்சோம், புசிச்சா என்ன நடக்கணும் இவருக்கும் தெரியும். ஒழித்து கொண்டேங்கிறான். ஆனா இதுக்கு பிறகு அவன் நிர்வாணின்னு தெரிஞ்ச பிறகு அவன் என்ன செஞ்சான்? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறவண்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்கள் அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்ப இவன் என்ன பண்றான்? இப்ப நிர்வாணின்னு தெரிஞ்சு வச்சு அடுத்த காரியம் என்ன செய்யணும்? நிர்வாணத்தை மறைக்கணும். இப்ப இந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி என்னன்னா, அத்தி இலையை பறிக்கிறார்கள், அதை தைக்கிறார்கள். எப்படி தைச்சாங்கன்னு தெரியல, எப்படி தைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்பதான் முதல் தைக்கிறான், ஆடைய மாதிரி உண்டு பண்ணி இடுப்புல தச்சு போட்டுக்கிட்டான். இதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவன் தான் அத்தி இலையை தச்சுக்கிட்டான்ல, பேசாம விட்டுற வேண்டியதானே. இவர் பேசாம விட்டாரா? இவர் என்ன செஞ்சாரு? வாசிக்க பார்க்கலாம். 3:21. இப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி, தோல் எங்க இருந்து வந்துச்சு? ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. எதுக்காக மிருகம் அடிக்கப்பட்டது? நிர்வாணத்தை மூடுறதுக்காக. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு உடை, கிளியாத உடை வேணுங்கிறதுக்காக அடித்தார். அதுக்கு மட்டும் அடித்தாரு. ஆதாம் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகையினாலே தேவன் ஒரு மிருகத்தை அடிக்கிறார். அடிச்சோட என்ன வந்திருக்கும்? ரத்தம் சிந்தியாச்சு. அப்ப ஆதாமுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தனது ஒரு மிருகம், அந்த பலி கொடுத்தது ஆண்டவர். அவருடைய நீதி மாறல பாருங்களேன். அப்ப ஒரு உடைய தைப்பதற்காக அவர்கள் முயற்சி பண்ணாங்க. அது சரியில்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்ப இவர் தோலுனால ஒரு உடையை 2 பேருக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். இது ஆதியாகமத்துடைய வேலை. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்ப இது நமக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? நான் திருடனை போல வருவேன், உங்க நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உங்களுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அங்க தோல் உடை கொடுத்தார்ல, இப்ப நமக்கு என்ன உடை கொடுத்திருக்காரு? இப்ப இங்க ரெண்டு கேள்வி. நிர்வாணம்னா என்ன, அதை மறைக்கிற உடைன்னா என்ன? இந்த ரெண்டு தெரியணும் இல்ல. அங்க பிசிக்கலா சொல்லிட்டார், நிர்வாணமாவே பிசிக்கலாவே நிர்வாணம். உடைன்னு சொன்னா தோலுடைய உடையை அவர் கொடுக்கிறார், அவன் செஞ்சது அத்தியல. ஆனா இப்ப நமக்கு கேள்வி என்ன என்று சொன்னா, நம்ம நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அப்ப நிர்வாணம்னா என்ன, வஸ்திரம்னா என்ன? இந்த ரெண்டும் தெரிஞ்சாத்தான நம்ம நிர்வாணத்தை. அவர் திருடனை போல வருவார் அப்படின்னா திடீர்னு வருவார். அப்ப நம்ம நிர்வாணமா இருந்தோம்னா யாரும் நிர்வாணமா இருக்க போறது இல்லை. ஆனா வேதத்துல சொல்லுகிற நிர்வாணம் எது அது தெரியணும்ல. அப்ப வேதத்துல சொல்லுகிற நிர்வாணம் என்பது இப்ப வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இப்ப நிர்வாணத்தை மூடுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு வஸ்திரம் தேவை. அந்த வஸ்திரம் தோலினால் ஆன உடை என்று ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நமக்கு என்னன்னா, இந்த நமக்கு நம்முடைய நிர்வாணம் காக்கப்படத்தக்கதாக நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் என்னது? ரட்சிப்பின் வஸ்திர, ரட்சிப்பின் வஸ்திரமா வஸ்திரங்கள். அப்ப உட ஒண்ணு இல்லை, ஒண்ணு இட இல்லை. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரங்கள் சொன்னா எத்தனை வஸ்திரம்? நம்ம 100 கூட வச்சிருக்கலாம், 50 கூட வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் எத்தனை? நேரடியா கேட்டா சொல்லுவீங்க, கொஞ்சம் பொடி வச்சுட்டாங்க தெரியாதுன்றீங்க. விசுவாசமாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்நானமாகிய ரட்சிப்பு, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சிப்பு, தொழுது கொள்ளுதலாகிய ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியாகிய ரட்சிப்பு, விசுவாசம் உள்ள ஜெப ரட்சிப்பு, முடிவு வரிந்த ரட்சிப்பு. அல்ல சொல்லுமா? இப்ப எத்தனை வஸ்திரம் கொடுத்திருக்காரு? 8 வஸ்திரம் நம்மிடத்திலே உண்டு. 50 100 வாங்க முடியாது, கடையில் எல்லாம் போனா கிடைக்காது. அப்ப அதை பாருங்க, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் தான் இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லி இருக்கு. ஆனா அங்கேயே எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்காங்க பாருங்க. இதுதான் வேதத்தினுடைய ரகசியம், அதனுடைய புதிய பொருள், அதனுடைய ஆழம். ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்லி இருக்கலாம், ஆனா ரட்சிப்பின் வஸ்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த 8 வகையான வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த நிர்வாணம்னா என்ன? வஸ்திரம் சொல்லியாச்சு. வஸ்திரம் எதுக்கு? நிர்வாணத்தை மூடுறதுக்கு. நிர்வாணம்னா என்ன? அங்க கட்டையை மீறினா இல்லையா, அப்பதானே நிர்வாணம் தெரிஞ்சது. அப்ப இங்க நிர்வாணம்னா என்ன? கட்டளைகளை மீறுவது, பாவம். அப்ப இவைகள் எல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு மீறுதல், பாவம், அவருடைய சாபம், இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம நிர்வாணியாக்குகிறது. அப்ப இந்த நிர்வாணியாக்க அது நமக்கு தெரியும். ட்ரெஸ் போட்டிருக்கோமா போடலையா, நிர்வாணமா இருக்கமா, நம்ம ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்குங்கிறதெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இங்க தெரியாது நம்ம நிர்வாணமா இருக்கிறோமா இல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தித்தான் இருக்கிறோமா, வெளியே தெரியுதா தெரியலையா என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். அதுதான் அங்க சொல்லுகிறது, திருடனை போல நான் வருவேன், அப்பொழுது உங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தங்களுடைய வஸ்திரங்களால மூடிக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
அப்ப இந்த வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று பார்க்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரங்கள் 8 வஸ்திரங்கள், மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த 8 வஸ்திரங்களினாலே நம்மை மூடிக்கொள்ள வேண்டும். இப்ப எந்த வஸ்திரம் நம்ம கிட்ட இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரைட்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானமே இல்லை, அப்படியே கிடையாதுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. வருகைங்கிறதே கிடையாதுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? வஸ்திரமே இல்லை, அந்த வஸ்திரமே கிடையாது. ஆனா by God's grace நம்ம 8 வஸ்திரத்தையும் தரித்திருக்கிறோம். மலையிலே சொல்லுமா? அவ்வளவுதான் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த 8 வஸ்திரத்தையும் நாம் பெற்று இருக்கிறோம். அப்ப இந்த 8 வஸ்திரங்களையும் நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நிர்வாணம் மூடத்தக்கதாக நமக்கு பயன்படக்கூடிய வஸ்திரம் எது என்று சொன்னால் இந்த 8 வஸ்திரங்கள். இது முதல் பாயிண்ட். அடுத்தது வாசிப்போம். இப்ப 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இங்க ஒரு வஸ்திரம் பாருங்க. என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம். எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? நல்லா வெந்து உளுங்கி அப்படியே தன்னுடைய உருவம் மாற்றிக் கொள்ளுகிறது தான் அந்த புடமிடுது. அந்த புடமிடப்பட்ட பிறகுதான் என்ன கிடைக்கும்? வெண் வஸ்திரம் கிடைக்கும். ரட்சிப்பின் வஸ்திரங்கள் கிடைச்சிருச்சு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் 8 வஸ்திரங்களையும் நம்ம நிலைச்சிருக்கணும். இந்த நிலைச்சிருக்கிறது மாத்திரமல்ல, இதனால வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், காயங்கள், மரணங்கள், இவைகள் எல்லாம் நம்ம சகிச்சு அவருடைய நாமத்துக்குள்ள உறுதியாக நாம் பற்றி கொண்டு இருக்கும் போது நமக்கு இந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அல்லையிலே சொல்லுமா? அப்ப முதலாவது வஸ்திரம் நமக்கு என்ன வஸ்திரம்? 8 வஸ்திரங்கள். இந்த 8 வஸ்திரங்களிலேயும் தரித்திருந்து உறுதியாய் பற்றி கொண்டு நாம வெள்ளியை புடமிடுவதை போல நம்ம புடமிடும் போது நம்ம அவைகளெல்லாம் சகிச்சு உருமாறி. புடம்னா என்ன? புடம்னா என்ன? அதாவது ஒரு புடம் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவத்துல கோழிப்புடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. அதை என்ன செய்வாங்க? இப்போ ஒரு வெள்ளிய புடம் இடுறது அப்படின்னா இந்த வெள்ளிய முதல்ல சுத்தப்படுத்தணும். எதெல்லாம் எப்படி சுத்தப்படுத்தணும்னு விதி இருக்கு. அதுல சுத்தப்படுத்துவாங்க. கழுவி 7 தடவை 10 தடவை 12 தடவை கழுவி எடுத்து சுத்தப்படுத்தி அதை ஒரு சின்ன சீலை செய்து, சீலைனா ஒரு சின்ன மண்சட்டியில வச்சு அதை விட்ட வச்சு பூரா சுத்தி ஒரு மண்ணை போட்டு மூடி அதை அப்படியே நெருப்புல போட்டு அப்படியே வேக வைப்பாங்க. வேக வச்சா இந்த மெட்டல் என்ன செய்யும்? அந்த கடினத்தன்மை போய் பொடியா மாறிடும். அதுதான் அந்த தங்க புஷ்பம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? தங்க புஷ்பம் இது மாதிரி வெள்ளி பருப்பம், வெங்கார பருப்பம், இந்த மாதிரி பருப்ப வகைகள் நிறைய இருக்கு. பருப்பம்னா சாம்பல் இருக்கும். அப்ப இந்த சாம்பல் சாதாரண ஒரு மெட்டல் சாம்பலாக மாறுகிறது. அப்ப அந்த சாம்பலாக உருமாறுகிறது இல்லையா? அதுதான் புடம். அப்ப தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடியது எது மாற்றுகிறது என்று சொன்னால் நமக்கு வர சோதனைகளையும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் தான் நம்ம இப்படி மாற்றுகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உபத்திரம் வருகிறது நல்லது, அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம உபத்திரம் வரும்போதெல்லாம் நம்ம தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி பார்த்து நாம் எந்த விதத்திலே குறைபட்டு இருக்கிறோம்,
எந்த வசனத்தை நாம் கை கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்பதை அலசி ஆராய்ந்து அந்த வசனங்களை கை கொள்வதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கிறது. அதுதான் உபத்திரவங்கள் பற்றது நல்லது, அதனால் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொள்ள 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 நாம் சாம்பலாக மாறுவோம். சாம்பலாக மாறுவோம் என்ன? சுயம் என்னில் சாம்பலாய் மாற அப்ப சுத்தாவியே என்னில் ஊற்றோம் பாடினா பத்தாது. அப்ப இந்த சுயம் என்ன செய்யணும்? சாகணும், சாம்பலா போகணும். அப்ப இந்த சுயம் சாம்பலாகும் போது நமக்கு என்ன கிடைக்குது? வெண்வஸ்திரம் கிடைக்கிறது. அல்லையிலே சொல்லுவோமா? இந்த சுயம் சாம்பலாக போகும்போது, நாம் உருவாகும் போது, மெட்டல்ங்கிறது கடினத்தன்மை, இந்த கடினத்தன்மையானது எரிஞ்சு சாம்பலாக அப்படியே மாறும்போது, உருமாறும்போது நமக்கு சுயம் சாகிறது. சுயம் சாகும்போது நமக்கு வெண் வஸ்திரம் கிடைக்கிறது. அப்ப இந்த வெண் வஸ்திரம் என்பது நமக்கு ஒரு வெளியேறப்பட்ட வஸ்திரம், சாதாரண வஸ்திரம் இல்ல. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் இல்ல. இது வெளியேறப்பெற்ற விலை மதிப்பற்ற ஒரு வெண் வஸ்திரம். நிர்வாணத்தை மூடுறதுக்கு வஸ்திரம் கொடுத்துட்டாரு. அடுத்தது கண்கள் பார்வையும்படியாக கலிக்கம்போடு என்கிட்ட வாங்கி. கலிக்கம் என்ன தெரியுமா? கலிக்கம் என்ன தெரியாது, ஆனா வசனம் மட்டும் வாசிக்கிட்டே இருக்கும். கலிக்கம்ங்கிறது ஒரு ஒண்ணு இல்ல. குதிரை இருக்குல்ல, குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க? கண்ணு போடுவாங்க அப்படி மறைச்சு. ஒரு பார்வை தான் தெரியும், சைட்ல எல்லாம் தெரியாது. சைட்ல மறைச்சு எங்கேயா ஓடி எடுத்துட்டு ஓடி போயிடும். அப்ப இது என்ன தெரியும்னா நேர் பார்வை மட்டும்தான் தெரியும், சைடு பார்வை தெரியாது. அது வாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்படின்னா இந்த கலிக்கத்தை என்கிட்ட வாங்கிக்க. உடைய லக்கை நோக்கி ஓடுவதற்கு, லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்கு, நீ பின்னால திரும்பி பார்க்காதபடிக்கு, வேறு எந்த பிரச்சனையும் நீ ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, உன்னுடைய லக்கை நோக்கி பந்தய பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட வேண்டுமானால் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். இதை நீ வாங்கிக்கன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய பார்வை நம்முடைய லக்கை நோக்கியே தான் இருக்க வேண்டும். ஒரு ஒலிம்பிக்ல ஓடுறான்னா அவன் அந்த மெடலையும் அந்த அந்த கோப்பையும் தான் நினைப்பானே தவிர வேற எதையும் அவனுக்கு எல்லாம் துச்சம். எந்த கஷ்டமும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான். அது ஒன்னே ஒண்ணுக்காக. அதே போல நமக்கு இருக்கக்கூடிய அந்த டெஸ்டினேஷன், நம்ம இருக்கக்கூடிய அந்த வெண் வஸ்திரம், நமக்கு இருக்கக்கூடிய கல்யாண விருந்து, நம்ம எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய அந்த வருகை, அது மாத்திரம்தான் நம்ம கண்களுக்கு தெரிய வேண்டும். வேற எதுவும் தெரிஞ்சா வேற பக்கம் ஓடிடும். அப்ப அதுக்கு கலிக்கம் என்னிடத்திலே வாங்கிக்கொள். அப்ப அந்த கலிக்கத்தை நம்ம போட்டோம்னா வேற பார்வை வேற எங்கேயும் போகாது. அந்த லக்கை நோக்கியே பார்த்து போய் ஓடிக்கொண்டிருப்போம். அப்ப இந்த ரெண்டும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். யோபுவினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். நீதியை தரித்துக் கொண்டு, அது என் உடுப்பா. இப்ப என்ன வருது நமக்கு? நீதி. நீதி என்னவா இருந்தது? நமக்கு உடுப்பா இருந்தது, நமக்கு வஸ்திரமா இருந்தது. அப்ப நமக்கு இங்க ஒரு வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அது நீதி. இப்ப நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரு, நம்முடைய கனவுல காண்பிக்கிறாரு, அல்லது நம்முடைய தரிசனத்துல காண்பிக்கிறாரு. நம்ம நிர்வாணமா இருக்கிற மாதிரியோ அல்லது நிர்வாணமா போகிற மாதிரியோ தேவன் நமக்கு வெளிப்படுத்தினால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம் நீதியாக நடக்கவில்லை. நம்ம தேவன் எச்சரிக்கிறார், உன்னுடைய நீதியின் பக்கம் வா. நீ நடப்பது இப்பொழுது நீதி அல்ல, நீ வேறு பக்கமாக போய்கொண்டிருக்கிறாய். நீ நீதியின் பக்கம் வா என்று நம்ம எச்சரிக்கிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பேசுவார், நிர்வாணமா இருக்கிற மாதிரி நம்ம காமிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்னன்னா தேவனுடைய நீதியின் பக்கம் நாம் சாரவில்லை. அப்ப நீதியின் நேர்மையின் சரியான வழியை நாம் பின்பற்றி போனால்
நம்முடைய நிர்வாணத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோம். காணப்படாதபடிக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம நீதியை விட்டு தவறுகிறோம் என்பது பொருள். அப்ப நீதியை விட்டு தவறாமல் தேவன் நியமித்திய நீதியின்படியே சொல்ல வேண்டும். வாசிங்க. அது என் உடுப்பா இருந்தது, என் நியாயம் பாருங்க, என் நியாயம் எனக்கு சால்வை. சால்வை என்னங்க? போத்துறது. எப்ப போடுவாங்க? எப்ப போடுவாங்க? யாரையாவது கிரீட் பண்ணணும், யாராவது அவங்கள பெருமைப்படுத்தணும், யாராவது அவங்களுக்கு நம்ம அவங்கள முன்னால ஒரு பெரிய ஆளா காமிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன போடுவாங்க? சால்வை போடுவாங்க. அப்ப நமக்கு சால்வை உண்டு தெரியுமா? நமக்கு ஆண்டவர் என்ன போட்டாரு? சால்வை போட்டாரு. என்ன சால்வை? நியாயம் என்னும் சால்வை. அது என்னங்க? நீதி அப்புறம் நியாயம். நீதினா என்ன, நியாயம்னா என்ன? அதாவது நியாயம் அப்படிங்கிறது ஒரு நியதி, அவ்வளவுதான். நீதிங்கிறது அதற்கு மேல. இப்ப கோர்ட் இருக்குன்னு வைங்களேன், கோர்ட் என்ன ஸ்தலம்? நியாயமா நீதியா? அது நீதிமன்றம். அது நீதிமன்றம். அது நீதியா இருக்கா இல்லையாங்கிறது உலகத்தை பொறுத்தது. அது அவங்க எதை வச்சு டிசைட் பண்ணாங்க? அந்த சாட்சிகளை வச்சு. இப்போ ஒரு ஊர்ல பஞ்சாயத்து பண்றாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அங்க நீதியின் பேச்சு வருமா? ஒரு நியாயத்தை சொல்ற, ஏன்டா அப்படி அநியாயமா செய்யற? அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நியாயம் இது இந்த ஊருக்கும் நீதிமன்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனா இது இங்க பொருத்தம். இந்த ஊருக்கு நம்ம ஊர் பழக்கம் ஐயா, நம்ம ஊர் பழக்கம் இதானே. அப்புறம் எப்படி மாறி போற? அது நியாயம் இல்லை தானே. இப்போ மன்னிப்பு, நீ தண்டம் கட்டு, உடனே இமிடியேட்டா முடிஞ்சு போகுது. அப்ப நியாயம் என்பது சாதாரண நம்முடைய உலக பழக்க வழக்கத்தின் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். நம்ம வரோம் ஒரு நியாயம், நம்ம ஞாயிற்றுக்கிழமைய ஒரு விடுதலை நாளா நம்ம கொண்டாடணும், ஓய்வு நாளா கொண்டாடணும், கோயிலுக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வரணும், நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோம். இதெல்லாம் ஒரு நியாயம், ஒரு சபையினுடைய ஒழுங்கு. இந்த சபையினுடைய ஒழுங்கு தான் நம்ம நியாயம்னு சொல்றோம். நீதிங்கிறது இங்க சொல்லுகிற வசனத்தை கேட்கணும், இந்த வசனத்தின்படி நடக்கணும், அது நீதி. புரியுதா? அப்ப நமக்கு உண்டானது என்னது? நியாயம். வாசி. நீதி, நியாயம். நியாயம் எனக்கு சால்வையும் பாகையும் இருந்தது. பாகை எதுக்கு? எப்ப கட்டுவாங்க? தலைப்பாக எப்ப கட்டுவாங்க? குளிரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா குளிர் பனி அடிக்குது, என்ன பண்ணுவீங்க? காது மூடிட்டு தலைப்பா கட்டிட்டு போயிருவீங்கல்ல, போவீங்களா இல்லையா? ஆமா. அப்ப இந்த பாகை என்பது ஒரு மரபு சார்ந்ததாகவும் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கிளைமேட், அதாவது சீதோஷங்களை சார்ந்ததாகவும் இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துல இப்ப நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போனா அங்க பாகை கட்டி தான் அவங்கள இது பண்ணுவாங்க. அது 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 அவங்களுடைய மரியாதை, மரியாதை அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்ப அந்த மரியாதைக்காக அவங்களுக்கு இந்த பாகையை கட்டுகிறார்கள். அடுத்தது, இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்ச்சி நம்மிடத்தில் வந்து நம்முடைய ஹெல்த்தை பாதிக்காம இருக்கிறதுக்காக நம்ம பாகையை கட்டுகிறோம், தலைப்பாயை கட்டுகிறோம். அப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையும் நமக்கு இந்த பாகை, இந்த நியாயம் அவசியம். நம்ம குளிர்ந்து போகாதபடிக்கு, இந்த உலகத்தால் கரைப்பட்டு போகாதபடிக்கு, அல்லது இங்க இருக்கக்கூடிய மற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலே நம்ம கரைப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வதற்கு இந்த நியாயம் என்கிற தலைப்பாகை நமக்கு தேவை. அப்ப சால்வையும் தலைப்பாகையும் நம்மிடத்தில் கொடுக்கிறார். அடுத்தது வாசிக்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனம். இப்ப எத்தனை வஸ்திரம் பார்த்திருக்கோம்? முதல் தடவை முதல் வஸ்திரம் 8 வஸ்திரங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம். அடுத்தது நீதி
வெண் வஸ்திரம், அடுத்தது நீதியின் வஸ்திரம், அடுத்தது நியாயத்தின் வஸ்திரம். இப்ப அடுத்தது சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் போதும். இப்ப சாட்சியினுடைய நீதியின் வஸ்திரங்கள் அப்படி நம்ம சொல்லப்படணும்னா இப்ப என்ன வஸ்திரம் நமக்கு தேவைப்படுது? எதுக்கு பதிலா ஒடுங்கின ஆவிக்கு. எங்க, எந்த இடத்துல? சீயோனில். இப்ப எங்க சீயோன்கிறது? சபை. சீயோன்கிறது நம்முடைய சபை. இந்த சீயோனில் ஒடுங்கினவர்கள் யாரு துக்கத்தில் இருக்காங்களா? அவங்களுடைய ஆவி முறிந்து போயிருக்கிறதா? என்னடா நம்ம கர்த்தரை நம்ம இப்படி பின்பற்றினோமோ, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, நம்ம எல்லாம் இப்படி பேசுறாங்களே, நமக்கு இந்த நிலைமை தேவையா அப்படின்னு அவங்க தன்னைத்தானே அப்படியே நொந்து கொண்டு தன்னைத்தானே அவங்க வெளியே சொல்ல முடியாம அப்படியே புழுங்கி ஒடுங்கின ஆவி. அவங்களுடைய ஆவி என்பது நம்முடைய சிந்தனை அப்படியே ஒடுங்கி போய் கிடக்கு. யாரையும் பார்க்க கூட முடியல. அல்லது மற்றவங்களே எனக்கு இவ்வளவு நஷ்டமாய் போச்சு, வெளியே கேட்கிறாங்க நஷ்டமாய் போச்சான்னு கேட்கிறாங்க. அல்லது இவ்வளவு படிச்சுட்டு வேலை இல்லையா, சும்மாதான் இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. இப்படி எல்லாம் கேட்டு என்னை துன்பப்படுத்துறாங்க. என் ஆவி அப்படி ஒடுங்கி போய் இருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கு உடை என்னது? துதியின் உடை. அவங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்ல சொல்லுமா? அப்ப இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது அப்ப நம்மளுடைய நிர்வாணம் உண்டாகிறது. தேவன் அதை பொறுத்துக் கொள்வதில்லை. நம்முடைய ஒடுங்கின ஆவியை அவர் பொறுத்துக் கொள்வதில்லை. நம்ம துன்பப்படுகிறதை அவர் பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை. அப்ப அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய உடை என்னவென்று சொன்னால் அது துதியினுடைய ஆடை, உடை. அப்ப நாம் அவரை நோக்கி துதிக்கும் போது இந்த ஒடுங்கின ஆவி போயிடும், நிர்வாணம் மறைக்கப்பட்டு போகும். இது வேற எங்கேயாவது கேட்க முடியுங்களா? வேதத்தினுடைய ரகசியம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? துதியின் உடையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன இப்படி பண்ணிட்டாருன்னா அப்படியே கொண்டு போயிடுவான், டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுவான். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்துடணும். எப்படி வரணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன? இந்த துன்பத்தை கொடுக்கிறே உனக்கு நன்றி ஆண்டவர், என்ன வேற என்ன அவங்ககிட்ட நான் சொல்ல முடியும்? போயிடும். அப்ப துதி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். துதியை சொல்ல 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 இவைகள் எல்லாம் அடிச்சு பரட்டு ஓடி போகும். பின்னால் திரும்பி பார்க்காம ஓடி போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? துதியின் உடை கிடைக்கும். நம்முடைய நிர்வாணம் காணப்படாது. அப்ப நிர்வாணம்ங்கிறதுக்கு எத்தனை பொருள், எத்தனை வகையான உடைகள் இருக்குதுன்னு பாருங்களேன். அப்ப இந்த மாதிரியான துதியினுடைய உடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கை ரகசியங்கள். எந்தெந்த நேரத்தில் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா தான் பிசாசு நம்ம கிட்ட நெருங்க மாட்டான். நம்ம தேவனிடத்துல நெருங்குவோம். நமக்கு பயம் வராது. ஆதாம் எப்படி வெட்கப்படாம முதல்ல பேசுறானோ அதே போல நம்மளும் வெட்கப்படாம ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆனா நம்ம நிர்மாணம் ஆயிட்டோம்னா நமக்கு பயம் வந்துடும். பயம் வந்துட்டா தேவனிடத்துல பேச முடியாது. ஆகினாலே நம் ரொம்ப இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப கஷ்டமான பீரியடு. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமான பாதை. நம்ம நினைச்சோன்னா இந்த 12 சீஷர்களை நீங்க நினைச்சு பார்க்கணும், இயேசுவை நினைச்சு பார்க்கணும். அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க. அதுல 1,00,000 கூட நான் இல்லை. அப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா இருக்கவங்கள பார்க்க கூடாது. நமக்கு மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. நமக்கு மாடல் யாரு? நம்முடைய அப்போஸ்தலர்கள். அவங்கள பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க?
அடிச்சு நாய் அடிச்சதுமே அடிச்சு தூக்கி செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டு போறாங்க. அதுலேயும் அவங்க சந்தோஷமா இருக்கிறார். அல்லையிலே சொல்லுமா, அதுதான் உலகம் தரக்கூடாத சந்தோஷம். அதுதான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அவங்களுக்கு என்னங்க இந்த உலகத்தில் நாங்கள் 100 வருஷம் கஷ்டப்படு. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல இந்த 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறதுக்காக நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கிறார். அந்த மகிமை எப்படி மகிமை பாருங்க. கஷ்டப்பட்டா தான் மகிமை. கஷ்டப்படாம எங்கேயும் போய் மகிமை சேர்க்க முடியாது. கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம குரூப் 1 குரூப் 2 பாஸ் பண்ணாதான் நல்ல ஸ்டேட்டஸ்ல போய் உட்கார முடியும். ஒண்ணுமே இல்லை, நான் பாட்டு தூங்குவேன், நான் பாட்டுக்கு எந்திரிப்பேன்னா அங்க போய் உட்கார முடியாது. நமக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது வழியில போயிட்டு இருக்க வேண்டியதான். சரி, இப்ப அடுத்தது வாசிப்போம். பிரசங்கி 9வது அதிகாரம் 8வது வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் இருப்பதாக. இங்க 2 கண்டிஷன் சொல்லி இருக்குங்க. நமக்கு இப்ப என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கு? வெண் வஸ்திரம் கொடுத்திருக்கு. இந்த வெண் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெள்ளையாவே இருக்கணும். ஒரு சின்ன பொட்டு, ஒரு சின்ன கருப்பு ஒண்ணு விழுந்துச்சுன்னா தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சிடும். அப்ப வெண் வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொண்டிருந்தோமானால் ஒரு சின்ன தவறோ சின்ன பாவமோ நம்முடைய உடையிலே பட்டு விட்டால் நமக்கு பளிச்சுன்னு தெரியணும். ஐயோ, வெள்ளை சட்டை இப்படி போயிருச்சு, வெள்ளை சட்டை இந்த மாதிரி கருப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சோப்பு போட்டு கசக்குன்னு கசக்கி அது போக வரைக்கும் கசக்கிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதே போல இந்த நம்ம வெண் வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொண்டு இருக்கும் போது இந்த வெள்ளை கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அப்ப ஆண்டவர் இந்த வெள்ளையை அழுக்காகன்னு நம்ம கொடுக்கல, இந்த வெண் வஸ்திரத்தை அழுக்காகாம அப்படியே பாதுகாத்துக்கன்னு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வெண் வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிற வண்ணமாகவே நம்ம உடுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இதுல எந்த கரையோ திரையோ அழுக்கோ எதுவுமே படாமல் அவருக்கு அங்க நீ கொடுத்த உடைய நான் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அங்க கொண்டு காமிக்கும் போது அங்க ஒரு வெள்ளை வஸ்திரம் கிடைக்கும். இந்த வெண் வஸ்திரத்தை நீ பாதுகாத்து வந்தீங்கல்ல, நான் ஒரு வெண் வஸ்திரம் கொடுக்கிறேன். அது இதோட மேலானதா இருக்குமா குறைவா இருக்குமா? இதோட மேலானதா தான் இருக்கும். அப்ப நம்மளை பாருங்க எப்படி எல்லாம் உயர்த்தி 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 நமக்காக கிடைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் எத்தனை படிகளை எப்படி எல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. அப்ப அந்த ஆயத்தம் பண்ணினதை நம்ம நினைச்சு பார்க்கும் போதுதான் ஆஹா, நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம பற்றி தேவன் எவ்வளவு மேன்மையா எவ்வளவு பெருசா நினைச்சிட்டு எனக்காக எவ்வளவு செஞ்சிட்டு இருக்காரு நம்ம அவர் பற்றி நினைக்கும் போதுதான் அவருடைய அன்பும் அவருடைய ஐக்கியமும் அவருடனே பேசுறதும் தரிசனமும் எல்லாம் அவரிடத்திலே போகும். அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், அதை தியானிக்கணும். நம்ம யாரு, எப்படியாப்பட்டவங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம வச்சிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது நம்முடைய அப்படியே அந்த ஒடுங்கினையாவையே மண்ணாங்கட்டியாவே எல்லாம் ஓடி போகும். நம்முடைய ஆய்வு உற்சாகமாய் உயிர் பெற்று போய்கொண்டு இருக்கும். அடுத்த வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம். தலைக்கு எண்ணெய் குறையாததாகவும் இருக்கும். என்ன? அபிஷேகம். அப்ப இந்த அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவி என்பது நம்ம எப்ப பரிசுத்த ஆவி பெற்றோமோ, எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது ஆதி அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சோ அந்த அன்பு குறையாம இருக்கா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல எத்தனை மணி நேரம் நம்ம வேத வாசிச்சோம், எத்தனை மணி நேரம் நம்ம தியானிச்சோம், எத்தனை மணி நேரம் நம்ம வேதத்தை சர்ச்சுக்குன்னு எவ்வளோ ஆவலா ஓடி வந்தோம். இப்போ என்ன மெதுவாக போகிறோம். ஏன்னா அதுலேயே பழகியாச்சு. இந்த எலக்ட்ரிக்கல் வயர்மேனுவங்கெல்லாம் அதுலேயே வேலை செஞ்சு அது துச்சமாக போயிடும். அப்புறம் அவங்க பாட்டுக்கு ஏறுவாங்க, செத்து விழுவாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் மேலே ஏறி போட்டு செத்து விழுந்தார் பாவம். அதுபோல் அவங்களுக்கு அந்த துச்சமாக போயிடும். அப்படி துச்சமாக போனால் முடிவு பரிதாபமாக போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகினால்
அதனால எப்பொழுதும் நம்முடைய உடை வெள்ளை குறையாமல் இருக்கணும். தலைக்கு எண்ணெய் அபிஷேகம் பரிசுத்தாவின் நிறைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவு இல்லாம உடை சுத்தமா இருக்காது. உடை சுத்தம் இல்லாம தலையில எண்ணெய் இருக்காது. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு உடையது. அதனால் நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். இங்க பாருங்க, இது ஒரு வினோதமா இருக்கு பாருங்க. நம்மள குருத்தோலை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா? குருத்தோலை ஞாயிறுங்கெல்லாம் போறாங்கல்ல, நம்ம குருத்தோலை ஞாயிறு பிடிப்பீங்கம்மா? இல்லை பிடிப்ப போறோம், எப்பாவது போறதில்ல, போச்சு. அப்படி படிச்சுதான் படிங்க. 7வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளையும் கோத்திரங்களையும் ஜனங்களையும் பாஷைக்காரரும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாக்கிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்களுடைய கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். குருத்தோலை பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா? அல்லையே சொல்லுங்க. அப்ப சொல்லி இருக்கணும், நான் அங்க போய் பிடிப்போம் இங்க பிடிக்க மாட்டோம்னு. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப குருத்தோலை ஞாயிறுன்னு எங்க வச்சு நாங்க கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் குருத்தோலைகளை பிடித்து எண்ணக்கூடாத திரளான ஜனங்களாய் அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எப்படி? வெள்ளை சட்டை போட்டுட்டு நிற்கிறோம். வெள்ளை சட்டை எப்படி வந்துச்சு? ரட்சிப்பின் வஸ்திரம். இது எப்படி வந்துச்சு? பரிசுத்தத்தின் வஸ்திரம். இது எப்படி வந்துச்சு? நீதியின் வஸ்திரம். இது எப்படி வந்துச்சு? நியாயத்தின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை இங்கேயே காத்து கொண்டு நம்ம போகும்போது அங்கே வெண் அங்கிகளை தரித்து அவருக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் வந்தாங்களே, இவங்க யாரு? அடுத்த வாசிங்க. அவர்கள் ஏழு 14 வாசிங்க. அந்த மூப்பர்ல ஒருவன் என்ன நோக்கி, இந்த வெள்ளை அங்களை தரிச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் யாரியா, எங்க இருந்து வந்தாங்க அவங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றாங்க. அதற்கு நான், ஆண்டவரே இது உமக்கே தெரியுமே. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். முதல்ல அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்முடைய அந்த புடம். அப்ப மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அக்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ரத்தத்துல தோச்சா சிவப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமாங்க? ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அங்க ஆட்டுக்குட்டியை அடிச்சு தானே அங்க தோலை கொடுத்தாரு. இங்க அதே ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு என்ன கொடுக்கிறாரு? உடையை கொடுக்கிறாரு. இத்தனை உடையும். அந்த கான்செப்ட் மாறல பாருங்க. அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, இங்க நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அல்லையிலே சொல்லுமா? அப்ப இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த ரத்தத்திலே நம்முடைய உடையெல்லாம் தோய்த்தா என்னவா மாறும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். வெள்ளையாத்தான் மாறும், சவப்பா மாறாது. ஏன்? வாசிங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவா மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல. உறைந்த மழை என்ன? பனிக்கட்டி. நம்முடைய பாவம் எப்படி செக்கச்செவேன்னு இருந்தாலும் அது எப்படியா மாறும்? உறைந்த மழையை போல மாறும். அடுத்தது, அவர் ரத்தாம்பரமான சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். அப்ப இதுல பாவம், நம்முடைய பாவம் எப்படியாப்பட்டது? ரத்தாம்பரம் போல ஆனது. ஆனா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல நனைச்ச பிறகு இவை எல்லாவற்றிலும் நமக்கு உறைந்த மலையை போல பனிக்கட்டையை போலவும் நமக்கு பஞ்சை போலவும் வெண்மையாக்கி விடுகிறது. நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார். நம்முடைய பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். இனிமேல் அவர் அதை பற்றி நினைப்பதில்லை. நாமும் நினைக்கவும் கூடாது. நம்ம ஏன் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெண்வஸ்திரத்தை காப்பாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய வெண்மை குறையாமல், அதிலே கரைப்படாமல் நம்ம காப்பாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். அடுத்த வாசிக்க பார்க்கலாம். இது வெண்வஸ்திரம். அடுத்தது வாசிங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி என்று சொல்ல, இது யாருங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். யார் இந்த மனைவி? மணவாட்டினா மனைவியா? தப மணவாட்டி. இங்க மணவாட்டி சொல்றது. இப்ப மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினான்னு சொன்னா நம்ம அது சரி. ஆனா இங்க என்ன சொல்லுது? மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால சொல்லுது. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு யார் ஆயத்தமாகிறார்? மனைவி. யார் அந்த மனைவி? 21வது அதிகாரம் 9வது வசனம். என்னிடத்துல வந்து இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல கூட்டிட்டு கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்ப மனைவியாகிய மணவாட்டி யாரு? மணவாட்டியாகிய மனைவி யாரு? புதிய எருசலேம் என்பது மனைவியாகிய மணவாட்டி. கல்யாணத்துக்கு எது ஆயத்தம் பண்றாரு? மனைவிய ஆயத்தம் பண்றாரு. ஏன் மனைவி? அது அவரிடத்துல இருக்கு. மணவாட்டி எங்க இருக்கு? கீழே இருக்கு. கீழே இருந்து மேல போனா மனைவி, மேல இருந்து கீழே வந்தா மனைவி மணவாட்டி. மனைவியாகிய மணவாட்டி, மணவாட்டியாகிய மனைவின்னு சொல்லி ஒரு ஆளை குறிச்சே சொல்றாங்க. இது 21வது அதிகாரத்துல தெளிவா இருக்குது. அப்ப இந்த மனைவி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு இந்த மனைவி மணவாட்டியை போல அப்படி சிங்காரம். அதாவது சிங்காரம் அப்படின்னா எப்ப அது மனைவியான பிறகு சிங்காரம் அதிகமா இருக்குமா? மணவாட்டியில சிங்காரம் அதிகமா இருக்குமா? மணவாட்டியில சிங்காரமா அதிகமா இருக்கும். நீங்க அப்படி பொறுத்து பார்க்கணும். அப்ப அந்த புதிய எருசலேமானது மணவாட்டியை போல நல்லா அப்படியே சிங்காரிச்சு கீழே வருது. எதுக்காக? நம்ம மணவாட்டி அதுல போறதுக்காக. அதுல போய் மேல போயிட்டா யாரு? நம்மளாம் மனைவி. புரியுதா? அப்ப நம்ம மனைவியாக்கிய மணவாட்டி என்பது எருசலேம், புதிய எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. அதை குறித்து நீங்க வாசிங்கன்னா அது 144 ஸ்தாதி அளவு, இங்க கீழே அங்க கீழே உயரம் எல்லாம் சமமா இருக்கும். அதெல்லாம் ரத்தனங்கள் அதெல்லாம் இருக்கும். அதனுடைய அதை படிச்சு பாருங்க. அதை நீங்களும் இப்போ 21வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம மனைவி ஆகும்போது அது புருஷனை போல, அது அதுல அங்க தேவனுக்கு இருக்கிறாரு, அவர்தான மணவாளன். அப்ப
அப்போ அங்கே தானே போவோம். அந்த புதிய எருசலேம் எதுக்கு போகிறோம்? அங்கே தேவன் இருக்கிறார், அதுக்காகத்தான் நம்ம போகிறோம். அப்போ அந்த மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது போல நம்ம மணவாட்டியாகி இந்த மணவாட்டி மேலே ஏறிட்டு நம்ம போகிறோம். அடுத்த வாசிங்க பார்க்கணும். யாத்திராகமம். இப்போ இது எப்படியாப்பட்ட வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம். எப்படி வஸ்திரம் இது? இந்த மெல்லிய வஸ்திரங்கிறது எப்படியாப்பட்ட வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரங்கிறது பரிசுத்தவான்களுடைய நீதி மெல்லிய வஸ்திரம். ஏன்னு சொன்னால், நீ மிகுந்த உபத்திரவத்தோட வந்திருக்கிற, உன்னுடைய அந்த வெள்ளை சட்டை நான் கொடுத்தத நீ கரப்படாம நீ அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கிற. இந்த உனக்கு அந்த நீதியினுடைய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் யார்கிட்ட பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? ராஜ அரண்மனையிலையும் மற்ற இடத்துலையும் பார்க்கலாம். அதை நீங்க எங்க பார்ப்பீங்க? யோவான் சொல்லி நீங்க யாரை பார்க்க போறீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்தனையோ. அப்ப அது அங்க அது அரண்மனையில் இருப்பாங்க. அப்ப நம்ம எங்க போறோம்? அரண்மனைக்கு போகிறோம். அது மெல்லிய வஸ்திரம். வஸ்திரத்திலே ரொம்ப மெல்லியதான வஸ்திரம், நமக்கு உயர்வான வஸ்திரம், விலை மதிப்பில்லாத உயர்வான வஸ்திரம் நம்ம உடுத்திக் கொள்ள போகிறோம். அதுதான் மெல்லிய வஸ்திரம். அடுத்த வாசிங்க. யாத்திராகமம் 28:2-4 வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமான இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக்க. அப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன். ஆரோன் யாரு? ஆசாரி. அப்ப அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு எப்படி வஸ்திரம் கிடைக்குது? பரிசுத்தமான அலங்காரமான வஸ்திரம். அந்த மகிமையும் அலங்காரமான வஸ்திரம். அது நம்ம இங்க பாக்குறோம். அந்த ஆரோனுக்கு எப்படி இருக்கணும், முன்னால எப்படி இருக்கணும், கைச்சட்டை எப்படி இருக்கணும், மார்பதக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதை போட்டிருக்கு. சும்மா அலங்காரம்லாம் வெறு வார்த்தை இல்லை. அவர் அளவு முதற்கொண்டு எப்படி எதெல்லாம்ங்கிறது திட்டவட்டமா அளவு கொடுத்துதான் அவர் செய்ய சொல்றாரு. அது செய்யறது லேசான காரியம் இல்ல. அப்படி செய்யறவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை கொடுத்து நீ அவங்கிட்ட கொடுங்கிறாரு. அப்ப தேவன் ஒரு காரியத்தை கொடுத்துட்டார்னா அதை யார்கிட்ட போகணும், எங்க போகணும், யார் சரியா செய்வா அப்படிங்கிற முதற்கொண்டு அவர் கால்குலேட் பண்ணி கரெக்டா வச்சிருக்கிறாரு. நமக்கு அந்த நேரம் அவரிடத்துல நம்ம சாட்சியாக சரியாக ஆயத்தப்பட்டு நம்ம இருக்கும்போது சரியா அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விடுவாரு. ஆகினால அதை போல நம்ம அங்க போகிறோம். அடுத்த வாசிங்க. மத்திய 22:11-14 வரைக்கும். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனுஷன் ஒருவனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் நீங்க எப்படி வந்தா என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா இவனை கையும் காலும் கட்டி அப்ப அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுவார்கள். இது இப்ப நம்மிடத்திலே உண்டு. இப்ப நம்ம அவருடைய கல்யாண வஸ்திரம் எல்லாம் இப்ப முன்னால செஞ்சது போல எல்லா வஸ்திரத்தையும் நம்ம பற்றி கொண்டு நம்ம அவரிடத்துல போனா கல்யாண வஸ்திரம் நமக்கு இருக்கும். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், அப்ப அழைக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ சிலர். அப்ப யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? இந்த கல்யாண வஸ்திரம் இருக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்க சும்மா அழைக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருள். வேதத்தின் ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய வரும்போது நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நாம் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும்போது கல்யாண வஸ்திரம் நாம் தரித்திருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்லயே சொன்னது போல
நம்ம ரட்சிப்பின் வஸ்திரங்கள் 8லேயும் நாம் குறைபற்றவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது துதியினுடைய உடையை நாம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது பிறகு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டதை நாம் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த வெண் வஸ்திரத்தில் எந்த கரையும் புள்ளியும் விடாதபடி நாம் அதை காப்பாற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த வெண் வஸ்திரம் என்பது அது பரிசுத்தவான்களுடைய நீதி. தேவனுடைய நீதியை விட்டு நம்ம மாறிவிடக்கூடாது. அவருடைய நியாயத்தை விட்டு நாம் மாறிவிடக்கூடாது. இப்படி நம்ம போவோமேயானால் நமக்கு மெல்லிய வஸ்திரம் நமக்கு கிடைக்கும். அது பரிசுத்த வஸ்திரமா இருக்கும். இவைகள் எல்லாம் நாம் பற்றி கொண்டு அங்கே போகும்போது கல்யாண வஸ்திரமாக நமக்கு அது பாவிக்கப்படும். கல்யாண வஸ்திரம் நாம் தரித்திருப்போம். அப்பொழுது நமக்கு அங்கே உத்தரவு கிடைக்கும். நாம் அவருடைய வருகையிலே போக முடியும். மணவாட்டியினுடைய மனைவியாக்கி அந்த மணவாட்டி புதிய எருசலேமில் நாம் உள்ளே நுழைய முடியும். இவ்வளவு பெரிய நமக்கு ஆஸ்தியை, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை, இவ்வளவு பெரிய மரியாதையை தேவன் நமக்கு வைத்திருக்கும் போது நாம் அதையே நோக்கி போய் கொண்டு இருக்க வேண்டுமே தவிர பின்னோக்கி பார்க்க கூடாது. வேறு எந்த விதமான பாவமும் நம்மை கரைப்பட விடக்கூடாது. நம் கர்த்தரை நோக்கியே செல்ல வேண்டும். அவரையே நாம் துதிக்க வேண்டும். அவரிடத்திலே சார்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை உயர்த்துவார். நிச்சயமாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம். நிச்சயமாகவே அவருடைய வருகையிலே காணப்படுவோம். நிச்சயமாகவே நம்முடைய 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு கொள்வோம். நிச்சயமாகவே நாம் புதிய எருசலேமிலே நாம் பங்கு கொள்வோம். கர்த்தர் நம்மை ஜாதிகளை அரசாள்வதற்காக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்ற இருக்கிறார். அதை மாத்திரம் நினைப்போம். வேறு எதையும் பார்க்க கூடாது. இதை மட்டும் பார்ப்பதற்காக நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். வேறு எந்த விதமான மகிமையோ, உலகத்தின் மகிமையோ, வேறு ஆஸ்தியினுடைய மகிமையோ, வேறு எதை பற்றி சிந்திக்க கூடாது, பார்க்க கூடாது. இந்த கலிக்கனை நம் கண்களுக்கு உடுத்தி அவருக்கு நேராக பார்த்து அவரையே தரிசித்து அவரையே துதித்து இந்த பரிசுத்த மெல்லிய வஸ்திரத்தை நாம் பெற்று நாம் அவரையே சேருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.